ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். என்னதுன்னா ஆப்பிளில் அல்வா. தேவையான பொருட்கள் 2 ஆப்பிளை தோல் உரித்து விதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம் உடச்சி வச்சுருக்கேன். சீனி 400 கிராம் சீனியை பொடியாக திரித்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இல்லைனா ஏலக்காய், அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் நெய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆப்பிள் நீங்கள் 2 ஆப்பிள் பெரிய சைஸ் ஆப்பிள் போட்டதுனால 400 கிராம் சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஆப்பிளோட அளவுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. சீனி திரித்த ஜார்லேயே ஆப்பிளை போட்டு தண்ணி ரொம்ப சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் மாதிரி அரைச்சிடாதீங்க, நல்ல சட்னி மாதிரி விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெய்யை உருக்கிடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய், அதாவது 2 கரண்டி நெய் நான் ஊற்றிருக்கேன். உருகினோடனே முதல்ல முந்திரி பருப்பு, பாதாமை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்பிளை அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் முந்திரி, பாதாம் மட்டும் எடுத்துருக்கேன். நல்லா சவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியில் சேர்க்குறதுக்கு. அதே நெய்யில் அரைச்சி வச்ச ஆப்பிளை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஆப்பிள் அதில் தண்ணி இருந்ததுனால நெய்யோடு சேர்ந்து தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு சுற்றி. அதனால் நான் மூடி போட்டு வச்சிட்டேன். அது உடனே ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா வெந்து இந்த மாதிரி கெட்டியாயிருச்சு. கெட்டியானோடனே சீனி ஃபஸ்ட்டு ஒரு காப்பங்கு சீனி மொத்தமாக போட்டுறாதீங்க, கெட்டி விழுந்துருது. 3 பங்காக தனித்தனியாக பிரித்து போடுங்க. முதல்ல கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது கரைய இந்த மாதிரி கெட்டி விழும் இல்லையா, ஆனால் அது கரைஞ்சிருது, சீனி தானே கரைஞ்சிருது. இருந்தாலும் மொத்தமாக போட்டால் கொஞ்சம் ரிஸ்க்கு. மொதல் பங்கெல்லாம் கரைஞ்சோடனே 2வது கொஞ்சம் போட்டு அதை கிளறி விட்டு அது நல்லா பக்குவம் வந்ததுக்கப்புறம் 3வதாக மொத்தத்தையும் போட்டு நல்லா கிண்டிடலாம். 2 ஆப்பிளுக்கு 400 கிராம் சீனியான்னு நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் இனிப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு. சீனியாக போட்டால் இது கரையிறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால் நான் சீனியை பொடி பண்ணி தூளாக போட்டிருக்கேன். நல்லா சீனி எல்லாம் கரைஞ்சி ஒரு மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. சீனி நிறைய சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கிண்டி கெட்டியாக அல்வா பதம் வர்ற வரைக்கும் கிண்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் கல் மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு பதம் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க, அதுவே போதுமானது தான். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் அப்போ தான் உங்களுக்கு அந்த அல்வா பதம் இருக்கும். இல்லை அப்படின்னா உடையிற பதத்துக்கு வந்துடுது. இந்த பதம் இருந்தாலே போதும். தண்ணியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க, ஆறினோடனே கரெக்டாக இருக்கும். நானே உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வற்றுனதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச முந்திரியும் பாதாமையும் அதில் சேர்த்து கிளறி ஆற வச்சு தட்டில் மாற்றிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிள்லாம் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா ஆறி ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கெட்டியாயிருச்சு. ஜாமு, அல்வா இந்த பதத்துக்கு இருந்தது. கொஞ்சம் நேரம் ஆக இன்னும் கெட்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.